நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே 3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சு ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் 11 ரன் வித்தியாசத்தில் மேட்ச்சு கையை விட்டு போயிடுச்சு. நான் ஆர்ஆர் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃபெயிலியரான மேட்ச்சு இதோட 3 மேட்ச் ஆயிடுச்சு. ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆனது மட்டும் சிச்சுவேஷன்லாம் கரெக்டாக வந்துடுது. அதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து ஒரு 8-9 பேர் கரெக்டாக வந்துடுறாங்க. அதாவது எந்த மேட்ச்சு வின்னிங் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகுதோ அதில் பிளேயர்ஸ் ரொம்ப கரெக்டாக வந்துடுறாங்க, சிச்சுவேஷன் கரெக்டாக வந்துடுது. ஆனால் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்படி ஒரு அமைப்பில் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, என்னால் உட்காந்து சரியாக கணிக்க முடியல. அதுதான் உண்மை. எனக்கு நேரம் இல்லை. அதையும் மீறி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுது. அதனால் அதே அந்த ஒரு வாரம் கேப் விட்டுருந்தேன். இப்போ ஃபைனலு மேட்ச்சு பதிவு பண்ண போகிறோம். இந்த ஃபைனலு இப்போ பதிவு பண்ணக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? இன்னும் 1 மாதம் இருக்குது மேட்ச்சு முடியிற, ஃபைனல் வர்றதுக்கு. இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இதுக்கப்புறம் நான் என்னால் வீடியோ பதிவு பண்ண முடியாமல் கூட போகலாம். ஏன்னா இனிமேலும் போயிட்டு நம்ம ப்ரெஷர்னா வந்து மேட்ச் நெருங்க நிறையா பிளேயர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க புதுசாக. அதுக்கப்புறம் பார்த்தா இம்பேக்ட் பிளேயர் நிறையா கொண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டீம்லேயும். அப்படிங்கிறப்போ நம்ம உட்காந்து நேரத்தை வீணடிக்கிறதும் நான் விரும்பலை. இன்னொன்று என்னென்னா, அதனால் உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கணும் அப்படின்னா கூட அதை செய்யலாம் தான். அதனால் இப்போ ஃபைனல் மேட்ச்சு பதிவு பண்ண போகிறேன். இது வந்து நான் என்றைக்கு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணாங்களோ 23ஆம் 22ஆம் மார்ச் அன்றைக்கே எடுத்து வச்ச ரிசல்ட்டு தான் அது. மேட்ச்சும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. சரி, ஓரளவுக்கு ஒரு 70-80% கரெக்டாக இந்த டீம் தான் வரப்போகுது அப்படிங்கிறத கணிச்சாச்சு. அதனால் இப்போ நான் பதிவு பண்ணுறேன். இதுக்கு அடுத்து மேட்ச் வருமா என்னங்கிறது, வீடியோ வருமா என்னங்கிறது தெரியலை. ஒருவேளை வர்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கேப்பிட்டு தான் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 மேட்ச் பதிவு பண்ணேன், திரும்ப ஒரு வாரம் கேப் வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணுற மாதிரி பார்க்குறேன் அடுத்தடுத்த வீடியோ இந்த ஒரு வாரம் கழிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போகக்கூடிய மேட்ச்சு எதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அன்றைக்கி தேதி என்னென்னா 25/5/2025 கொல்கத்தாவில் நடக்குது. இரவு 7:30 மணிக்கு. ஒருவேளை ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா 8 மணிக்கு தள்ளி போகும். 8 மணிக்கு போனாலும் 7:30 மணிக்கு ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி பெரும்பாலும் ஃபைனல் வரும்போது நிறைய இடைஞ்சல்லாம் வரும், மழை வரும், அதை 2 நாள் தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அன்னைக்கு சூழ்நிலை என்னவோ, ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் வருது. மழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை மறுநாளோ அல்லது 2 நாள் கழிச்சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் அதுக்கு நான் வீடியோ பதிவு பண்ணி போடுறேன். அது அப்போ உள்ள சூழ்நிலை என்னவோ அதை பொறுத்து. இப்போ ஃபைனலுக்கு யார் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா,